ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வன்முறையில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஈடுபட்டாங்கன்னு சொல்கிறதுல எந்த விதமான நியாயம் இருக்குது? நான் என்ன கேட்குறேன்னா, 6 நாளைக்கு முன்னாடி வராத போலீஸ் அன்னைக்கு காலையில் எதுக்கு வராங்க? என்ன காரணத்துக்காக அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்காங்கன்றது எனக்கு புரியல. எது அங்கே இருக்கக்கூடியவங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் சிலம்பரசனையும் அரெஸ்ட் பண்ணணும். என்ன அரெஸ்ட் பண்ணாமல் அவங்கள மட்டும் அரெஸ்ட் பண்ணுறதுன்றது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. நம்மளோட போராட்டத்தை நம்ம கைவிடக்கூடாதுன்னு சிலம்பரசன் நான் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. எப்போ பாரு யாராவது ஒருத்தங்களை வந்து கார்னர் பண்ணுறதுக்கு ஒரு பேர் வேணும், அதுக்காக வந்து முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணுறது. அப்படி பார்த்தா எத்தனை கிறிஸ்டியன்ஸ் வந்திருக்காங்க, எத்தனை இந்துஸ் வந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கும் வந்து ஒரு புரட்சி வருது, ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு புது இது வருது, ட்ரெண்டு வருது இல்லை? அப்போ அரசியல் இருந்து தான் செய்யணுன்றது பழைய ட்ரெண்டு, அரசியலில் இல்லாமல் செய்யலான்றது இன்னைக்கு புது ட்ரெண்டு. நம்மளுடைய அரசாங்கம் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன், அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒரு வேளை அது நடக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து போராடுறேன். இப்போது என்னதான் நான் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தாலும் சில விஷயங்கள் லா பிரகாரமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்மளால் வந்து அதை புரிஞ்சிக்க முடியாது. அப்போது அதை வந்து யாராவது வந்து கரெக்டான ஒரு முறையில், எஸ்பெஷலி அதுவும் நம்மளுடைய அரசாங்கத்தின் மூலியமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குமான்றது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. அவ்வளோ நாள் வந்து எந்த விதத்துலேயும் வந்து போலீஸோ சரி அரசாங்கமோ சரி நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு இதை நிறைவேற்றிட்டோம், இதுவே நம்மளுக்கு சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு முந்தின நாள் வந்து சொல்கிறாங்க. இப்போ இதில் ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இது நம்மளுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடச்சிருக்கு, இதை வந்து எல்லாரும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இது திசை திரும்பிடுச்சு, இதனால் வந்து நான் சட்ட ஒழுங்கு கெடுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது, முஸ்லீம்ஸ் வந்து சாப்பாடு போடுறாங்க, முஸ்லீம்ஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, முஸ்லீம்ஸ் என்னங்க, அவங்க என்ன வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லையா? அவங்க தமிழர்கள் கிடையாதா? அவங்களுக்கு உணர்வு கிடையாதா? அவங்க சோறு போடுறாங்க, அதனால வந்து இப்போ இது தேச விரோதமான ஒரு விஷயன்ற மாதிரி திசை திருப்புது அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து இப்போ ஃப்ளட்டு நடந்த நேரத்தில் வந்து அத்தனை மசூதியில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து இடம் கொடுத்து அத்தனை பேருக்கு சோறு போட்டாங்க. அப்போ அன்னைக்கு அது தேச விரோதமான ஒரு குற்றமா? எப்போ பாரு முஸ்லீம்ஸை பற்றி வந்து ஒரு தீவிரவாதம், எப்போ பாரு யாராவது ஒருத்தங்களை வந்து கார்னர் பண்ணுறதுக்கு ஒரு பேர் வேணும், அதுக்காக வந்து முஸ்லீம்ஸை யூஸ் பண்ணுறது. அப்படி பார்த்தா எத்தனை கிறிஸ்டியன்ஸ் வந்திருக்காங்க, எத்தனை இந்துஸ் வந்திருக்காங்க, அத்தனை மீனவர்கள் வந்து அன்றைக்கி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே அதில் பாதி பேர் கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், அத்தனை இந்துஸ் இருக்காங்க. அப்போ என்னென்னா, ஒரு இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டியனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் தமிழர்கள் அப்படின்ற ஒரு உணர்வுக்காக தான் வந்து அத்தனை பேர் போராடினோம். இத்தனை நாள் அப்போ இவ்வளோ பேர் போராடினதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் வந்து இந்த ஒரு விஷயம் முடிஞ்சதுன்றது வந்து ரொம்ப வந்து வருத்தத்துக்குடைய ஒரு விஷயமா இருக்குது. இப்போது அங்கே மெரினாவில் இருக்கிறவங்க வந்து அன்றைக்கி வந்து போலீஸ் காலையில் போலீஸ் வராங்க. நான் என்ன கேட்குறேன்னா, 6 நாளைக்கு முன்னாடி வராத போலீஸ் அன்றைக்கி காலையில் எதுக்கு வராங்க? நீங்கள் சாயங்காலம் ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர போகிறீங்க அப்படின்னும் போது எதுக்காக அன்னைக்கு காலையில் போலீஸை வந்து அங்கே வர வச்சு எல்லாரையும் பிடிச்சி ஃபஸ்ட்டு அங்கேருந்து இழுக்கணும்? ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வன்முறையில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஈடுபட்டாங்கன்னு சொல்கிறதுல எந்த விதமான நியாயம் இருக்குது? அதுக்கப்புறம் அதை வந்து போலீஸ் தான் பண்ணாங்க, அதுக்கான வீடியோஸை போட்டு போலீஸ் அராஜகம். இது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அந்த இடத்துக்கே முதல்ல நான் போகல. அப்படி பார்த்தா ராஜா இருக்கும்போது ராஜா மட்டும்தான் ரூல் பண்ணும்போது முடியுன்ற ஃப்ரேம் ஒர்க் இருந்தது. இன்றைக்கி எப்படி டெமோக்ரஸி இருக்குது? அப்போ அதை பிரேக் பண்ணி அன்றைக்கி யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஒரு விஷயத்தை உடைச்சி மக்கள் ஓட்டு போட்டு தான் ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கல்ல. அப்படின்னா இன்றைக்கி வந்து எல்லோரும் ராஜா ரூல் தானே இருக்கணும். இன்றைக்கி எப்படி நம்ம எல்லோரும் டெமோக்ரஸியாக இருக்கும்? இன்றைக்கி எப்படி வந்து நம்ம ஓட்டு போட்டு இந்த கட்சி அந்த கட்சின்றது எப்படி வந்தது? அப்போ ஒரு காலகட்டத்துக்கும் வந்து ஒரு புரட்சி வருது, ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு புது இது வருது, ட்ரெண்டு வருது இல்லை? அப்போ அரசியல் இருந்து தான் செய்யணுன்றது பழைய ட்ரெண்டு, அரசியலில் இல்லாமல் செய்யலான்றது இன்னைக்கு புது ட்ரெண்டு. அத்தனை பேர் போராடுறது எதுக்கு? இதுக்கு வந்து ஒரு ஃபைனலான ஒரு தீர்வு வேணும். நீங்கள் திடீர்னு இன்றைக்கி வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டு நாளைக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு வாட்டியும் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோட்டில் உட்காந்து போராட முடியுமா? அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க எல்லாருமே எடுத்து வச்ச ஒரு கோரிக்கை என்னென்னா, இதை வந்து நாங்கள் எங்கள் சைடில் இருந்து செக் பண்ணிவிட்டு நாங்கள் இது சொல்கிறோம்.
அவங்களுக்கு அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் அந்த இடத்த கொடுத்து நீங்களே வந்து சொல்லி அழகாக அவங்க எல்லாரையும் வந்து ஒரு வெற்றியோட வந்து சந்தோஷமாக அந்த பசங்க எல்லாரையும் அமுச்சு வச்சுருக்கலாம். அப்போ இவ்வளோ நாள் நாங்கள் போராடினதுக்கான ஒரு காரணமோ ஒரு சந்தோஷமோ எதுவுமே இல்லாமல் ஒரு குழப்பமான ஒரு சிச்சுவேஷனில் கொண்டாந்து இன்றைக்கி நிறுத்த வேண்டிய ஒரு அவசியம் என்ன இருக்குது? ரெண்டாவது, மெரினாவில் வந்து அந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் வந்து அவங்க வன்முறையில் ஈடுபட்டாங்கன்றதை நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கள். இப்போ நான் வந்து டி நகரில் இருந்து நான் கிளம்பி வரும்போது என்னால் டி நகரை தாண்டியே வந்து என்னால் போக முடியல. அப்போது சென்னையில் இருக்கக்கூடிய எத்தனையோ லட்சம் பேர் அங்கே மெரினாவுக்கு உடனே வரணும்னு சொல்லி அத்தனை பேர் வந்திருக்கும் போது எல்லா இடத்துலையும் போலீஸ் ஆட்கள் வந்து இதை வந்து நிறுத்தி யாரையுமே வந்து போக முடியாத அளவுக்கு ஸ்டாப் பண்ணும்போது ஒரு மீனவ குப்பத்தில் இருக்கிறவங்க அவங்க தான் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க ஒரு தமிழனுக்கு ஒரு இவனுக்கு பிரச்சனைன்னும் போது நாங்கள் எல்லாருமே ஓடி வந்த மாதிரி அவங்க எல்லாருமே வந்து உடனே ஓடி வந்து அங்கே குரல் கொடுக்கணுன்றதுக்காக வந்தாங்க. எந்த வன்முறையிலையும் யாருமே ஈடுபடலை. அவங்க எல்லாரும் ஒரு சப்போர்ட்டுக்காக வந்தாங்க. வந்து உட்காந்தவங்களும் அத்தனை பேரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ அவங்க அத்தனை பேரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ அன்றைக்கி நைட்டு நம்மளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நம்மளோட போராட்டத்தை நம்ம கைவிடக்கூடாதுன்னு சிலம்பரசன் நான் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அப்போ என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன காரணத்துக்காக அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்கன்றது எனக்கு புரியல. எதனால அவங்க அரெஸ்ட் பண்ண செய்யப்பட்டாங்கன்றது எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு புரியாத ஒரு புதிராக இருக்குது. அவங்க என்ன தவறு செஞ்சாங்கன்றதுக்காக அவங்க வந்து அரெஸ்ட் செய்யப்படணும். அத்தனை பேருக்கு வந்து அவ்வளோ வந்து நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை யார் செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்க, அதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக அத்தனை பேர் கேள்வி கேட்குறாங்க. யார் எந்த தவறு செஞ்சுருந்தாலும் அதை வந்து இங்கே இருக்கிறவங்க யார் வேணால் மறைக்கலாம். ஆனால் அந்த ஆண்டவங்கிட்டேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. அது நடக்கும். நான் அந்த விஷயத்துக்குள்ளே வரல. என்னோட ஒரே பாயிண்ட் என்னன்னா, அழகாக அரசாங்கம் வந்து இவ்வளோ நாள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளோ தூரம் அத்தனை போலீஸுக்கும் அத்தனை குழந்தைங்க அவங்க அத்தனை பசங்க எல்லாரும் சோறு போட்டு அவங்க எல்லாருக்கும் சோறு கொடுத்து போலீஸும் நம்மளுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக அந்த மெரினால அவ்வளோ வண்டிகள் வந்தாலும் அத்தனை பசங்க நின்று வாலண்டியர்ஸ்லேருந்து எல்லா வண்டியும் வழி அமைச்சு அவ்வளோ லேடிஸ் வந்து பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ ஒற்றுமையாக எந்த ஒரு வன்முறையும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. உடனே இது திசை திரும்புதுன்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸ் அவங்க மேலே போய் பழி போடுறது, மீனவர்கள் வந்து அங்கே வந்து பிரச்சனைக்காக வந்து நின்னாங்கன்னு சொல்லிட்டு மீனவர்களை வந்து குறை சொல்கிறது, மீனவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறது. என்ன அத்தனை பேர் கேட்குறாங்க, அன்றைக்கி நைட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து போராடணும் அப்படின்னு நீங்கள் வந்து அன்றைக்கி பேசிட்டு போயிட்டீங்க. அடுத்த நாள் அடி வாங்கும்போது நீங்கள் எங்கே போனீங்க, அடுத்த நாள் எங்களை அரெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எங்கே போனீங்கன்னு எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க. கரெக்டான கேள்வி தாங்க அது. ஆனால் அன்றைக்கி என்னால் அது பேச முடியல. ஏன்னா ஏகப்பட்ட திசையில் ஏகப்பட்ட விதமாக என்னென்னமோ நடந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் நம்ம எது பேசினாலும் அன்றைக்கி வேலைக்காகாது, அது போய் மக்கள்கிட்ட சேராது, அதனால எந்த விஷயமும் நடக்காதுன்றதுனால தான் அன்றைக்கி நான் பேசலை. அதே நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நீங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் இதை நிறுத்திடுங்க. ஏன்னா தேவையில்லாமல் இதனால் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் அன்றைக்கி என்னோட கோரிக்கையை வச்சனே தவிர மக்களும் ஸ்டூடெண்ட்ஸும் அத்தனை தமிழர்களும் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அவங்க எடுக்கக்கூடிய அந்த டிசிஷனுக்கு மட்டும்தான் நான் என்றைக்குமே நிற்பேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்றது இதில் தேவை கிடையாது. இப்போது நம்ம இந்த சைட்லேருந்து உட்காந்து சில விஷயம் பேசிடலாம், பட் அந்த பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல இது இருக்கலாம். நான் அது உள்ளே வரல. ஆனால் என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இதை அழகாக முடிச்சு வைக்காமல் நீங்கள் வந்து பொறுப்பெடுத்து நீங்கள் வந்து முன்னிலையில் நின்று நீங்கள் வந்து அதை சொல்லாமல் யாரோ சொல்கிறதுனாலையோ இது சொல்கிறதுனாலையோ அவங்க சொல்கிறதுனாலையோ இதை தான் திரும்ப சொல்கிறேன். இது வந்து ஒரு லீடரோ யாரோ எடுத்த ஒரு முடிவு கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் உணர்வுக்காக எடுத்த ஒரு முடிவு, வந்த ஒரு முடிவு. இதில் வந்து இவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இத்தனை நாள் மெரினால வந்து எல்லாரையுமே நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். அதுதான் சொல்கிறேன். அப்போ அவங்க உட்கார்றதுக்கு சிலம்பரசன் ஒரு காரணமாக இருந்திருக்கேன். அப்போ நானும் தானே அரெஸ்ட் ஆகணும். அன்றைக்கி என்ன வந்து மெரினாக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ நானும் அந்த மீனவர்களோட உட்காந்துருப்பேன். அப்போ நானும் அவங்களோட அரெஸ்ட் ஆகிருப்பேன்ல. இப்போ அவங்க அந்த பசங்க கஷ்டப்படும் போது ஐயோ நம்மளால் அங்கே போக முடியல, எல்லா பக்கமும் நிறுத்திட்டாங்களே, இறைவா எப்படி இவங்களை வந்து காப்பாற்றுறது அப்படின்னு நினைக்கும் போது அந்த குப்பத்துலேருந்து திரண்டு அந்த மக்கள் வர்றாங்கங்க. அப்போ எந்த உணர்வோடு வராங்க? எந்த ஒரு ஜாதி மதம் இன்னும் கட்சி எல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம தமிழர்கள் ஒரு நல்ல விதமாக இத்தனை நாள் போராடிருக்காங்கன்னு அந்த மீனவர்கள் வந்தாங்க. வந்தவங்களுக்கு இப்படி ஒரு துன்பம் தேவையாங்க?
யார் வந்து பேசுறது? இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம காசு கொடுக்கறதுனாலயோ இல்லை இது பண்ணுறதுனாலையோ அந்த துன்பம் மாறிடுமா? அந்த உணர்வோடு அப்போ அவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்து நின்னாங்களே. என்னால் நிற்க முடியல, ஆனால் அந்த மீனவர்கள் வந்து அன்றைக்கி நின்று இருக்காங்க. 5 மணிக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு நேராக சட்டசபையிலிருந்து எல்லா எம்எல்ஏஸும் எல்லாரும் வந்து நேராக மெரினாவில் எல்லா பிரஸையும் கூப்பிட்டு லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி மைக்க பிடிச்சி உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் இந்த மாதிரி இது ஒரு விஷயத்தை நிறைவேற்றியிருக்கோம், இது உங்களுடைய வெற்றி, நீங்கள் எல்லாரும் ஜெயிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் உங்களுக்காக நிற்பேன், நாங்கள் இந்த கவர்மெண்ட் உங்களுக்காக நிற்கும் அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போல அதுக்கப்புறமும் அங்கே இருந்தாங்க. அப்போ தேச விரோதமான ஆட்கள் வந்து பிரச்சனை பண்ணாங்க, அப்போ நாங்கள் போலீஸ் அமிச்சோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு ரைட்டு. இதை ஏன் நீங்கள் செய்யலைன்றது தான் என்னுடைய கேள்வி. இப்போ என்னோட விஷயம் என்னென்னா, நான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் பேச ஆரம்பித்தா இது நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் நான் அதை பற்றி பேச விரும்பல. என்னோட ஒரே ஒரு கோரிக்கை, வேண்டுகோள், நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், இவ்வளோ பேர் தமிழ்நாடு முழுக்க மீனவர்கள்லேருந்து மாணவர்கள்லேருந்து அத்தனை பேர் இதுக்காக போராடினவங்க, அத்தனை பேரில் குழந்தைங்க இருந்திருக்காங்க, லேடிஸ் இருந்திருக்காங்க, எல்லாருக்கு நடுவில் அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த அத்தனை பேரையும் இம்மிடியட்டாக அத்தனை பேரும் வந்து ரிலீஸ் ஆகணும். அப்படி அவங்கள ரிலீஸ் பண்ண முடியாதுன்றீங்களா? அவங்க எல்லாரும் அங்கே உட்கார்றதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன், அப்போ என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன அரெஸ்ட் பண்ண முடியாதுன்றீங்களா? அப்போ அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, அத்தனை பேர் இதனால் பாதிக்கப்பட்ட, அவங்களுக்கு நஷ்டம் அடைஞ்ச எல்லா மீனவர்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நிவாரணம் கிடைச்சே ஆகணும். எவ்வளோ பேருக்கு இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் ஒரு ஸ்டேஜ் சும்மா இறங்கி நான் ரோட்டில் நின்று டான்ஸ் ஆடியாது அவங்களுக்கு தேவையான ஒரு நிவாரணத்தை என் சைட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். ஆனால் கவர்மெண்ட் வந்து இதுக்கு அவங்க வந்து எல்லாருக்கும் நிவாரணத்தை கொடுத்தே ஆகணும், அத்தனை பேரை ரிலீஸ் பண்ணி ஆகணும். மூணாவது, இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட இந்த கஷ்டத்துக்கு ஒரு நாள் கவர்மெண்ட்டே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு நாள் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு இது வெற்றி, ஜல்லிக்கட்டு நடத்துங்கன்னு மெரினாலேருந்து நம்ம மதுரை, அலங்காநல்லூர் எல்லா ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு நடக்கணும் சார். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த விஷயம் நடக்கலை, இவங்களை யாரையுமே ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இறங்கி என்னோட விதத்தில் அகிம்சை வழியில், நல்ல ஒரு வழியில், நேர்மையான வழியில், உணர்வால் நான் கண்டிப்பாக போராடுவேன். அந்த மக்களுக்காக நான் நிற்பேன்.